சீமான் அவர்கள் பார்ப்பன கடப்பாரை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவேன் என்று சொல்வதற்காக அது விமர்சனம் ரீதியாக சொல்லப்பட்டது. ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை. எனக்கு பிரசவம் பார்த்தது எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான். எனக்கு விஜய்க்கு சேர்ந்து ஒரே பிரசவமாக பார்த்தாருன்னு ரொம்ப நக்கல் அடித்து பேசியிருக்கிறாரு. ஸோ இவரோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அதாவது நக்கி பிழைக்கிற ஒருவனால் நக்கலாக தான் பேச முடியும். சீமானின் அரசியல் நக்கி பிழைக்கிற அரசியல். தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்கள் அண்ணன் தான். நான் திராவிடத்தை தானே எதிர்க்கிறேன். அண்ணன் திருமாவளவனுக்கு என்னாச்சு? அவர் ஏன் திமுக இவ்வளோ முட்டு அப்படின்றத நாம் தமிழரோட கேள்வியில். நீ திராவிடத்தை எதிர்க்கிற, நீ திராவிடத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக தமிழ் தேசியத்துக்கு ஊற்றாக இருக்கிறதே திராவிடம் தானே. தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியாரை பின்பற்ற வேண்டும் என்று மேதகு பிரபாகரன் சொன்னார் என்று நீ சொன்னல. அப்போ அது என்ன தமிழ் தேசியம்? நீ ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக இருந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு திராவிடத்தையும் பெரியாரையும் பேசிய நீ இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பார்ப்பனிய சங்கியாக மாறி இருக்கிற நீ உன்னுடைய கருத்தை விமர்சிக்கும் போது கருத்தால் எதிர்கொள்ள துப்பு இருக்கு உனக்கு. அதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நீங்கள் சீமான் அவர்கள் நம்பி 30 லட்சம் வாக்குகள் இருக்கு, 8% ஓட்டுகள் இருக்கும்போது நீங்கள் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை சீமான் சொல்லும்போது அவர் திராவிடம் பெற்றெடுத்த பிள்ளை திருமான்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் தான் சொல்கிறோமேங்க, நாங்கள் கொள்கை அடிப்படையில் நாங்கள் திராவிடம் தான். ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் திராவிடத்துக்கும் அம்பேத்கருக்கும் சனாதனத்துக்கும் என்ன யுத்தம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒன்று தெரியுமா? 2001 2002 என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? உண்மையிலேயே கருத்தியல் தான் மோதுற. உனக்கு கருத்தியல் தெரியுது, உனக்கு அரசியல் தெரியுது, நீ அரசியல் அறம் சார்ந்து பேசுறப்பனா சீமானை நான் கேட்குறேன், தமிழ் தேசியம் கொண்டு திராவிடத்தை எடுப்பேன்னு சொல்லு. நீ சரியான ஆண்மகனாக இருந்தால் இதுக்கு விளக்கம் சொல்லு. என்ன நீங்கள் அரசியல் பேசினாலுமே, என்ன ஒரு எழுச்சி பேசினாலுமே, என்ன ஒரு இங்கே அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தாலுமே திமுகவுக்கு எதிராக உங்களால் எதுவும் பண்ண முடியாது. திமுக என்ன சீட்டு கொடுக்குதோ அதை பண்ணித்தானே அரசியல் பண்ண போறீங்க. திமுகவோட எங்களுக்கு என்ன பேச்சுவார்த்தை இருக்குது, திமுகவுக்கிட்ட நாங்கள் என்ன பேசணுன்றதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோங்க. நீ யாருக்காக நீ தனிச்சு நிற்கிற? தமிழ் தேசியத்துக்காக. என்ன தமிழ் தேசியம்? பார்ப்பனர்களை ஆதரிப்பது தமிழ் தேசியமா? பார்ப்பனை ஆதரிப்பது தமிழ் தேசியமா? இடையில பேசினா பார்ப்பனியர்கள் ஆதரவுன்னு பேச ஆரம்பிச்சிருவீங்களா? அப்போ நீங்கள் 2001 கூட்டணி நானும் பார்ப்பனி ஆதரவுன்னு பேசுவா? திருமாவளவன் அவர்களுக்கு மக்கள் நலனை காட்டிலும் மெயினாக பாஜக ஆர்எஸ்எஸ் இது ரெண்டை வச்சு அரசியல் நடத்திடலான்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் எதிர்த்தாலே மக்கள் நலன், பிஜேபி எதிர்த்தாலே மக்கள் நலன், சங்க பரிவாரங்களை எதிர்த்தாலே மக்கள் நலன். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மன்னை ரமணியார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விசிகா இப்போ விசிகா பக்கம் யாரா இல்லை விசிகா யார் பக்கமான்ற கேள்வி தொடர்ந்து விசிகா மேலே அடுக்கடுக்கான நிறைய கேள்விகளை வச்சுட்டு இருக்காங்க. அதில் திரு சீமான் அவர்கள் ஒரு கேள்வி வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, எனக்கு பிரசவம் பார்த்தது எங்கள் அண்ணன் திருமாவளவன் தான். எனக்கு விஜய்க்கு சேர்ந்து ஒரே பிரசவமாக பார்த்தாருன்னு ரொம்ப நக்கல் அடித்து பேசியிருக்கிறாரு. ஸோ இவரோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சிக்கிறதோடு சேர்த்து சீமானையும் விஜய் விமர்சித்தார். இன்னைக்கு மீண்டும் பதிலுக்கு நாம் தமிழரும் சீமானும் திருமாவளவன் அவர்களை விமர்சித்திருக்கிறார்கள். இதோட தொடர்ச்சி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நக்கி பிழைக்கிற ஒருவனால் நக்கலாக தான் பேச முடியும். எனவே சீமானின் அரசியல் நக்கி பிழைக்கிற அரசியல். அதாவது கருத்தியல் ரீதியாக அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் ஒரு கொள்கை தலைவர்களை கொள்கை வாரிசாக ஏற்று பிரகடனம் செய்வது யதார்த்தம். நீங்கள் மட்டும் அப்போ சீமானை அப்படி பேசலாமான்னு கேட்குறேன். இல்லை, அதுக்கு தான் நான் பேசுகிறதுக்கான காரணத்தை, நான் என்ன பேசணுன்றதை சீமான் முடிவு பண்ணுறாரு. அதனால் அதுக்கு சொல்ல வரேன் நான். அதாவது இப்போ எங்கள் தலைவர் இந்துத்துவத்தை எதிர்ப்பதில் கடுமையான எதிர்ப்பை காட்டக்கூடியவர். அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய கோட்பாட்டு கொள்கை எதிரி, ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய தீவிர எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர். அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன அரசியலை பேசினாரோ அந்த அரசியலைத்தான் அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கு பேசி வருகிறார். அப்படி சொல்லுகிற போது, நான் அம்பேத்கரின் பிள்ளை, நான் அம்பேத்கரின் மாணவன், நான் பெரியாரின் பிள்ளை, நான் பெரியாரின் வாரிசு, நான் அயோத்திதாசரின் கொள்கை வாரிசு, அம்பேத்கர் அயோத்திதாச பண்டிதனுடைய அரசியலை பேசக்கூடியவன், ரெட்டமலை சீனிவாசனுடைய அரசியலை பேசக்கூடியவன், ரெட்டமலை சீனிவாசன் என்னுடைய தாத்தா என்று சொல்வது அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல். நான் அம்பேத்கரின் பிள்ளை, அம்பேத்கரின் மாணவன் என்று சொல்லக்கூடிய கருத்தியல்வாதிகளை, எதிர்கருத்து உள்ளவர்களை எதிர்க்கக்கூடியதற்கு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல். ஆனால் அப்படி சொல்லுகிற போது சீமான் அவர்கள் பார்ப்பன கடப்பாரை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவேன் என்று சொல்வதற்காக அது விமர்சனம் ரீதியாக சொல்லப்பட்டது. ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை என்று.
அப்படி ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை என்று சொல்வது கருத்தியலின் அடிப்படையில் சொல்லக்கூடியதானது. அப்படி என்றால் அண்ணன் திருமாவளவன் எனக்கு பிரசவம் பார்த்தார் என்று நீ கொச்சையாக கேலியாக பேசுகிறாய் என்று சொன்னால், நீ பிரபாகரனின் பிள்ளை என்று சொல்கிறாய். நீ அப்படி பிரபாகரன் பிள்ளை என்று சொன்னால் உன்னுடைய வார்த்தைப்படி, உன்னுடைய சொல்லாடல் படி நீ சைமனின் பிள்ளையா பிரபாகரனின் பிள்ளையா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த நாள் திரும்பி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், நான் திராவிடத்தை தானே எதிர்க்கிறேன், அண்ணன் திருமாவளவனுக்கு என்ன ஆச்சு, அவர் ஏன் திமுக இவ்வளோ முட்டு அப்படின்றத நாம் தமிழரோட கேள்வியில். நீ திராவிடத்தை எதிர்க்கிற, நீ திராவிடத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக தமிழ் தேசியத்துக்கு ஊற்றாக இருக்கிறதே திராவிடம் தானே. நீ திராவிடம் பேசுகிற. அதாவது தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியாரை பின்பற்ற வேண்டும் என்று மேதகு பிரபாகரன் சொன்னார் என்று நீ சொன்னல. அப்போ அது என்ன தமிழ் தேசியம்? இல்லை, அப்போ புரிதல் இல்லாமல் சொல்லியிருப்பாங்க. என்ன புரிதல் உனக்கு இல்லை? இப்போ என்ன உனக்கு புரிதல் வந்துருச்சு? அவரே அதை சொல்லியிருந்தேன். நான் அப்போ பெரியாரை பற்றி சில விஷயங்கள் தெரியாமல் இருந்தேன், நீ தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. என்ன தெரிஞ்சுக்கிட்ட நீ? உனக்கு பெரியாரை பற்றி என்ன முழுமையாக தெரிந்து கொண்டு நீ பேசுகிற? அப்போது ஏற்கனவே நீ கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து 10 ஆண்டு காலம் பேசிய அந்த அரசியல் முற்றிலுமாக பொய்யா? பெரியாரை உயர்த்தி பிடித்தது, பெரியார் இல்லை என்றால் நான் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருப்பேன், நான் இன்றைக்கு மேடையில் என்று பேசுகிறேன் என்று சொன்னால் பெரியார் தான் காரணம் என்று சொன்னது பொய்யா? ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலி என்று விமர்சனம் செய்யும்போது ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு சொல்ல, பொய்க்கோலின்னு சொல்கிறேன். அண்ணா பேரறிஞர் அண்ணா எப்போ இறந்தார்? 1969. காமராஜர் எப்போ இறந்தார்? 1975. காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா அழுதாருன்னு சொன்னல, யார் பொய்க்கோலி? இல்லை, அதான் அவரே வாய்த்தவர். அதுதாங்க. அதாவது இது கூட பிழை இருக்கலாம். அதாவது நீ ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக இருந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு திராவிடத்தையும் பெரியாரையும் பேசிய நீ இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பார்ப்பனிய சங்கியாக மாறி இருக்கிற நீ உன்னுடைய கருத்தை விமர்சிக்கும் போது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள துப்பு இருக்கு உனக்கு. நீ அண்ணன் எங்கள் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் உன்னுடைய அரசியல் சமீப காலமாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. நீ பிஜேபி கொண்டு வர அஜெண்டாவுக்கு ஆதரவாக பேசுகிறாய். நீ திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று பேசுகிறாய். நீ பேசுவது உண்மையான தமிழ் தேசியம் இல்லை என்கிற அடிப்படையில் கருத்தை சொன்னார். அதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நீங்க சீமான் அவர்கள் நம்பி 30 லட்சம் வாக்குகள் இருக்கு, 8% ஓட்டுகள் இருக்கும் போது நீங்க ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை சீமான் சொல்லும் போது அவர் திராவிடம் பெற்றெடுத்த பிள்ளை திருமான்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்க தான் சொல்றோமேங்க, நாங்க கொள்கை அடிப்படையில் நாங்க திராவிடம் தான் பேசுறோம் நாங்க சொல்றோமே, அது தப்பு இல்லையா? திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதா வேலை அப்படின்றத இங்க கேள்வியாவே இருக்கு. திமுக முட்டு கொடுக்கிற இடத்தில் திமுக சாயிற நிலையில் இல்லை. இதை முதல்ல நீங்க அரசியல் புரிதல் உள்ளவன் இப்படி பேசவே மாட்டாங்க. இல்ல, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு அரசியல் அரைவேக்காடு தான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லுவான். அதாவது நீ ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த பட்டியல் சமூக மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை அதல பாதாளத்தில் தள்ளி இருக்கிறது, அதை மீட்டெடுத்தது திராவிட இயக்கம். நீ ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதை நீ ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதாவது இதே இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் இந்த பட்டியலின மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்னடைவுக்கு ஆளாக்கியது சனாதனமா இல்லையா? பார்ப்பனியமா இல்லையா? இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்லை, அதே அவர் சொல்லியிருந்தார், அனைவரையும் சமமாக பார்ப்பான், அவன் தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது பெயர் அனைவரையும் சமமாக பார்ப்பான் என்று சொன்னால் எதற்கு இன்று வரை பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள் போக முடியல? சரி, இவர் சொல்கிறார்ல, அதாவது எங்களுடைய தலைவர் அவர்கள் தமிழ் பெயரை சூட்டுகிற போது தமிழ் பெயரை சூட்டினார். அந்த தமிழ் பெயரை சூட்டும்போது சங்கர மடமே ஆட்டம் கண்டது. சங்கர மடம் ஆட்டம் கண்டு முதலில் சங்கர மடத்திலிருந்து சங்கராச்சாரியார் வெளியே கக்கன் பிறந்த ஊருக்கு சென்று நான் அங்கே இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பை உருவாக்கினார். அவர் தலித்துகளை ஆட்களை பிடிச்சி கக்கன் பிறந்த ஊருக்கு போய் நாங்கள் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் இல்லை, நாங்கள் தலித்துகளை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சங்கர மடத்திலிருந்து சங்கராச்சாரியாரை வெளிக்கு வீதிக்கு சேரிக்கு கொண்டு வர இயக்க விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் 99 காலகட்டத்தில். நீ எங்கே போயிருந்தப்போ? சீமான் எங்கே இருந்த? ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் திராவிடத்துக்கும் அம்பேத்கருக்கும் சனாதனத்துக்கும் என்ன யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒன்று தெரியுமா? 2001 2002 என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்கு தெரியுமா? தெரிஞ்சு விசிகா மேடைகளில் பேசிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதாவது விசிகா மேடையில் அவர் பேசினார். அதாவது
தடை தடை என்கிற போது அது உடை உடை என்று உடைக்கிற கூட்டம் சிறுத்தை கூட்டம். ஏனென்றால் திருமாவளவன் பாதி தமிழன் அல்ல, ஆதி தமிழன் என்று சொன்னவர் சீமான். இன்னைக்கு நீ எங்கே போய் நிற்கிற? யாரோட கைக்கூலியா நிற்கிற? யாருக்கு ஆதரவாக பேசுகிற? யாரை காப்பாற்றுவதற்காக நீ இந்த திராவிடம் என்கிற இந்த கோட்பாடு இந்த பட்டியல் சமூக மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக சமூக நீதி அரசியலை பாதுகாத்து கொண்டிருக்கிற இந்த கோட்பாட்டை சிதைப்பதற்காக உன்னுடைய சுயநலத்துக்காக நீ யாரை எதிர்க்கிறாய்? யாரை விமர்சிக்கிறாய்? அண்ணன் திருமாவளவனுடைய அரசியல் என்ன? அவருடைய களப்பணி என்ன? அவருடைய உழைப்பு என்ன? அவருடைய அர்ப்பணிப்பு என்ன? அவருடைய ஆற்றல் என்ன? அவருடைய செயல்பாடுகள் என்ன? நீ என்ன பேசுகிற? அரசியல் ரீதியாக விமர்சி, தவறில்ல. சீமா அண்ணன் தான் எங்களுக்கு பிரசவம் பார்த்தார் அப்படின்னா இது ஒரு அரசியல் தலைவன் சொல்லக்கூடிய செய்தி. அது இது ஆரோக்கியமான விமர்சனமா? அறவே கேட்டுத்தனமான விமர்சனம் இல்லையா? அது கொள்கை ரீதியாக பேசு. மறைமுகமாக எங்கள் அண்ணன்ற அப்புறமா மேடையில் ஏறினா நீ பேசுகிற. நீ என்ன பேசுகிற? அதாவது முதல்ல பேசுனது திருமாவளவன் அவர்கள் தான் நினைக்கிறேன். என்ன பேசினாரு? அவர் தான் மேடைக்கு போயிட்டு RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு. ஆமா, நாங்கள் தான் சொல்கிறோமே. போதும் சீமான் அவர்கள் திருமாவளவன் அவர்கள எந்த இடத்துலையும் பேச வைக்கிறாரு, பேசுகிறாரு. ஏன் பேசலை? நீ என்ன சொல்கிற? அதாவது அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்னென்னமோ பேசியிருக்கிற. நீ அதை நான் சொல்ல விரும்பலை. நான் அறிவாலயத்தின் கொத்தடிமைகள் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் குறிப்பிட்டது உண்மைதான். நீ யாரோட கொத்தடிமை? நான் கேட்குற சீமான, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைவரும் வெற்றி பெற வேண்டுமென்றால் மக்கள் சக்தி இருக்கணுமா இல்லையா? திமுக அதிமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டில் பெரிய கட்சியா இல்லையா? திமுக அதிமுக கூட்டணியில் சேராமல் வெற்றி பெற முடியுமா? இல்லை, அது பண்ணுவேன்னா சீமான் தனியாக முடியுமான்னு கேட்குறேன். இது வரைக்கும் முடியாதுல்ல. அப்போ 100% மக்கள் தொகை இருக்கிறாங்கனாக்கா யாரோ ஒரு பக்கம் 60% இருப்பாங்க, யாரோ ஒரு பக்கம் 40% இருப்பாங்க. எந்த பக்கம் வெற்றி பெறும்? நீ 60% பக்கம் என்னமோ இருக்க மாட்டேன், 40% பக்கமும் இருக்க மாட்டேன். அப்படின்னா நீ எப்படி ஆட்சி பிடிப்ப? சொல்லுங்க, எப்படி ஆட்சி பிடிப்ப? யாரை ஏமாத்துற நீ? உன் கூட இருக்கிற தொண்டர்களை ஏமாத்தலையா நீ? சொல்லுங்க, உன்னை நம்பி வந்த மக்களை ஏமாத்தலையா நீ? 30 லட்சம் வாக்கு வாங்கிட்டேன்ற வரவேற்கிற யாருக்கானது அது? எந்த அதிகாரத்தை கைப்பற்ற போற நீ? எந்த அதிகாரத்தை கைப்பற்றி நீ கொடுக்குற? நாங்கள் 50% பெண்களுக்கு கொடுத்து விட்டோம். இல்லை, அதே தான் அவர் சொல்றாருல்ல. நீங்கள் எலெக்ஷனில் தேர்தலில் நிற்கிறதுக்காக 50% இடஒதுக்கீடு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கொடுக்கறது மட்டும் அதிகாரம் இல்லைங்க, அது பெருமை இல்லைங்க, அது வளர்ச்சி இல்லைங்க, அது வெற்றி இல்லைங்க. திராவிடம் என்கிற கோட்பாடு இருந்ததுனால தான் பார்ப்பனிய பெண்மணியாக இருக்கிற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. இது திராவிடம் கொண்டு வந்ததுங்க, பெரியார் கட்டி காத்தது, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரையறுத்து தந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தது. அதை கட்டி காத்தவர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும். நீ சீட்டு கொடுத்துட்டா போருமா? அம்மையார் ஜெயலலிதா 50க்கு 50% சொல்கிறல, 5 முறை முதலமைச்சராக இருந்தாங்கல்ல, இது யாரால் வந்தது? பெரியாருக்கு அரசியல் தானே, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏங்க, அம்மையார் ஜெயலலிதா மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்குது. ஆனால் தந்தை ஸ்ரீரங்கத்தில் தந்தை பெரியார் சிலை இடிக்கும் போது கண்டனம் தெரிவிச்சவர் அம்மையார் ஜெயலலிதா. போற்றப்பட வேண்டியவர் தலைவர் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நீ யாரை எது பண்ணுற? சீமான் அவர்கள் இப்போ வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து முற்றிலும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாருன்னு. அதாவதுங்க, அவருடைய அரசியல் என்னன்னா இந்துத்துவத்தை தமிழ்படுத்துகிறார். இந்துத்துவத்தை RSS, அதாவது இது ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்துத்துவம் தான் RSSனுடைய ஐடியாலஜி தானங்க இந்துத்துவம். மனு தர்மம் என்ன? இப்போ இந்துக்கள் எல்லாமே இந்துத்துவன்ற ஒரு போர்வையும் இருக்கு, இல்லை அப்படின்ற ஒரு போர்வை இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது எல்லா நாட்டிலையும் இல்லாத ஒரு அக்கிரமம் இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அதாவது இந்த பார்ப்பனியம் அப்படிங்கிற இந்த கோட்பாடு இருக்குல்ல, பார்ப்பனியம் என்ன சொல்லுது? மனு தர்மத்தை சொல்லுது. இப்போ மனு தர்மம் எதை கற்பிக்குது? 4 வர்ணத்தை கற்பிக்குது. இப்போ 4 வர்ணம் என்ன சொல்லுது? தலையில் பிறந்தவன் பிராமணன்னு சொல்லுது, தோளில் பிறந்தவன் சத்திரியன்னு சொல்லுது, தொடையில் பிறந்தவன் வைசியன்னு சொல்லுது, காலில் பிறந்தவன் சூத்திரன்னு சொல்லுது. இது யாருக்கு ஆதரவானது? ஆதரவானதில்ல. நீ இப்போ பிராமண கடப்பாறை கொண்டு வரன்ற யாரு? ஏங்க, இங்கே கல்வி கற்கக்கூடாது, கல்வி கற்றால் காதலை ஈயத்தை காய்ச்சி ஊத்து அப்படின்னு சொன்ன, நாக்கில் சூடு வைன்னு சொன்னது எது சொன்னுச்சு? பெண்களை படிக்கக்கூடாதுன்னு எது சொன்னுச்சு? பட்டியலின மக்களை சாலையில் நடக்கக்கூடாதுன்னு எது சொன்னுச்சு? பட்டியலின மக்கள் பொது குளத்தில் குளிக்கக்கூடாதுன்னு எது சொன்னுச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுமா அவர் அப்படி பேசியிருப்பாரு? ஆமா, அதுதான் நாங்கள் RSS கைக்குள்ளின்றோம். நோக்கம் திராவிடத்தை இடிக்கிறதே தவிர பிராமணர்ல உயர்த்தி பிடிப்பதில்லைன்னு அவர் வீடியோ போட்டு இருங்க. நான் சரி, தமிழ் தேசியம் கொண்டு திராவிடத்தை இடிப்பேன்னு சொல்லு. சொல்ல திராணி இருக்கா உனக்கு? சொல்ல தெம்பு இருக்கா?
நீ கருத்தியல் உண்மையிலேயே கருத்தியல் நீதான் மோதுற, உனக்கு கருத்தியல் தெரியுது, உனக்கு அரசியல் தெரியுது, நீ அரசியல் அறம் சார்ந்து பேசுற அப்படின்னா சீமானை நான் கேட்குறேன், தமிழ் தேசியம் கொண்டு திராவிடத்தை எடுப்பேன்னு சொல்லு. தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கு என்ன வேறுபாடு இருக்கு சொல்லு. நீ சரியான ஆண்மகனாக இருந்தால் இதுக்கு விளக்கம் சொல்லு. எங்க அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாருங்க, திராவிடத்தையும் தமிழையும் ஏற்காதவன் அரைவே காட்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீ யாரோட அரசியலை பேசுகிற? நீ அம்பேத்கரையே தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன. அப்போ அம்பேத்கர் தலைவராக நீ ஏற்க மாட்டே அப்படின்னா அம்பேத்கரை வந்து கோடான கோடி மக்கள் உயிர் மூச்சா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் இல்லை என்றால் இந்தியாவில் சமத்துவம் இல்லை, அம்பேத்கர் இல்லை என்றால் சமூக நீதி இல்லை, அம்பேத்கர் இல்லை என்றால் அனைவருக்கும் இடஒதுக்கீடு கிடையாது, அம்பேத்கர் இல்லை என்றால் பெண்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது, அம்பேத்கர் இல்லை என்றால் அனைவருக்கும் ஓட்டுரிமை கிடையாது, அம்பேத்கர் இல்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அம்பேத்கர் ஒருவருடைய இல்லை என்றால் சட்ட உரிமையே கிடையாது. நீ அம்பேத்கர் தலைவரே ஏற்றுக்க மாட்டேன்ற, நீ அறவே கெடுதுன, நீ என்ன பேசுகிற? நீ முதல்ல அரசியல் சார்ந்து எதிர்க்கக்கூடிய துணிவு இருந்தால் நீ பேசணும். நீ என்ன சொல்கிற? மீசை வச்சவனெல்லாம் வீரனா? வீரம்ன்றது மசிரில் இல்லடா உசிரில் இருக்குது அப்படின்னு சொன்னார்ல. அப்படின்னா இந்த அண்ணன் திருமாவளவன் வந்து மீசை வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வந்து இங்கே புரட்சி நிகழ்ந்தது. என்ன தெரியுமா? மதுரையில் மீசை மலிக்க வச்சு மானபங்கம் செஞ்சது அந்த காலம். அது மிகப்பெரிய கொடுமைங்க. அது மீசை வச்சதுக்காக நடு வீதியில் இருக்க வச்சு மீசையை வலித்து கம்பிளி சிம்பிளி குத்தி கொடுமை பண்ணதுங்க. மதுரையில் மீசை மலிக்க வச்சு மானபங்கம் செஞ்சது அந்த காலம். தமிழ் மண்ணு புறா கொடுவா மீசை வச்சு கோடி சிறுத்தைகள் வளவுது திருமாக்காலம். இதில் ஒரு அரசியல் இருக்குடா, இதில் ஒரு அரசியல் இருக்கு. இந்த ஒரு மனிதன் ஒரு எல்லோரும் அந்த இயற்கையாக வரக்கூடிய மீசை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மனு தர்மம் கற்பிச்சிச்சுடா. இது நடந்தது. அண்ணன் திருமாவளவன் வந்த பிறகு தான் எல்லாரும் மீசை வைக்க தொடங்கினான். அந்த உரிமையை தந்தது அண்ணன் திருமாவளவன். மீசை மயிர் வீரம் என்பது மயிரில் இல்லை உயிர் இருக்கிறான்னு சொன்னியா? அப்போ அவனுக்கு கற்றுக் கொடுத்தது யாரா? சொல்லுங்க, இதுக்கு சொல்லுங்க. அப்போ இதை கற்பிச்சது யாரு? தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இது மாதிரி பல தலைவர்கள்லாம் இல்லை அப்படின்னாக்கா இங்கே நம்மளால் நடமாட முடியுமா? பேச முடியுமா? ஏன் இந்த திடீர்னு திருப்பரங்குன்றத்தில் போய் முருகன் பிராமணர் பிள்ளை யாருக்காவது பேர் வச்சா எடுத்துகிட்டு வந்து காமிங்க அப்படின்னு பேசுகிறாரு? யாருமே வச்சதில்லை. அதை சான்று காட்ட சொல்லியிருக்கிறோம்ல. தலைவர் பேசி எத்தனை நாள் ஆச்சு? ஏன் இப்போ இன்னும் சான்று காட்டலை? சரி, நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ், அதாவது திமுகவை திராவிடத்தை எதிர்த்தாலும் திருமாவளவன் வராரு அப்படின்னு சொல்லல. நாங்கள் பார்ப்பனியத்தை தான், நீ ஏன் வர்ற? குஷ்பு கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பேச வேண்டாங்க, அதுக்கெல்லாம் என்ன தெரியும்? அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு அவங்களும் திமுகவில் இருந்தவங்க தான் குறிப்பிடுறாங்க. அதுதான், அது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களெல்லாம் நம்ம பேசி பெருசாக்க வேண்டாம் நம்ம, சரிங்களா? அது ஏதோ அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக எங்கள் தலைவர் பேரை சொன்னால் ஒரு 4 டிவியில் காட்டுவானுங்க, அதற்காக பேசுகிறது. அதை போய் நம்ம பேசி நாம் விமர்சிக்க வேண்டாம் நான் விரும்புகிறேன். நான் அரசியல் லாபம் தேட நினைக்கிறாங்க அவங்க, அதை பேச வேண்டாம். இல்லை, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கேள்வி என்ன, திருமாவளவன் அவர்களுக்கு மக்கள் நலனை காட்டிலும் மெயினாக வந்து பாஜக, ஆர்எஸ்எஸ் இது ரெண்டை வச்சு அரசியல் நடத்திடலான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது மக்கள் நலன் அப்படின்னாக்கா ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் சங்க பரிவாரங்களை எதிர்ப்பது தான் மக்கள் நலன். மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் பிஜேபி. அதனுடைய மூல காரணமாக இருக்கிற தாய் கழகமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ். அதன் அடிப்படையில் அடிவருடியாக இருக்கக்கூடியவர்களை எதிர்க்கிறோம், அவ்வளோதான். அதான் மக்கள் நலன். ஆர்எஸ்எஸ் எதிர்த்தாலே மக்கள் நலன், பிஜேபி எதிர்த்தாலே மக்கள் நலன், சங்க பரிவாரங்களை எதிர்த்தாலே மக்கள் நலன். இல்லை, ஆல்ரெடி உங்கள் ஓட்டை கண்ணா பின்னான்னு செதறதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமாக பேசுகிறாங்க. அப்படி செதறும் போது மேற்கொண்டு விஜயம் சீமானையும் நீங்கள் தாக்கி இளைஞர்கள் ஓட்டு எல்லாத்தையும் இழந்துருவீங்களோன்ற ஒரு எண்ணம். அதாவது ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இழக்க வாய்ப்பில்லை. அதில் அண்ணன், அதாவது நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலாம் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அண்ணன் திருமாவளவனிடம் இருக்கிற தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், அவருக்கு மக்கள் சக்தி எல்லோருமே கருத்தியல் ரீதியாக அணிதிரட்டப்பட்ட ஒன்று. நீ வந்து சினிமா மோகத்தால் வந்த கூட்டம் அல்ல, கத்தி பேசி பொய்யை சொல்லி புரட்ட சொல்லி திரட்டிய கூட்டம் அல்ல. இது கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, அவருடைய உழைப்பின் அடிப்படையில் திரட்டப்பட்ட கூட்டம். கருத்தியல் கொண்டு நாங்கள் இருக்கிறோம். எனவே நீங்கள் வந்து மற்றவர்களை காரணம் காட்டுவதற்காக, மற்றவர்களை ஆதரிப்பதற்காக எங்களை விமர்சிப்பதில் எங்களுடைய வாக்குகள் ஒன்றும் சரிய போக வாய்ப்பே இல்லை. நாங்கள் வலுவாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா வலுவாக இருப்பதனால தான் நாங்கள் தைரியமாக பேசுகிறோங்க. நாங்கள் எந்த பிராமணராவது முருகன் பேர் வச்சிருக்கிறா காட்டுங்கன்னு சொல்லி அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு அண்ணாமலைக்கு எங்கள் தலைவர் சவால் விட்டுருக்காரு.
இன்ன வரையும் என் பதில் பேசல அவங்க. எங்கிட்ட கருத்தியல் தெளிவு இருக்குது, கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், கொள்கையில் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், நீ பேசுங்க, வாங்க விவாதிங்க. இல்லை கடைசி வரைக்கும் அவர் வந்து கொடுக்குற சீட்டு தானே வாங்கிட்டு போக போகிறீங்க அப்படின்றத ஒன்று மென்ஷன் பண்ணார். என்ன நீங்கள் அரசியல் பேசினாலுமே, என்ன ஒரு எழுச்சி பேசினாலுமே, என்ன ஒரு இங்கே அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தாலுமே திமுகவுக்கு எதிராக உங்களால் எதுவும் பண்ண முடியாது. திமுக என்ன சீட்டு கொடுக்குதோ அதை பண்ணித்தானே அரசியல் பண்ண போகிறீங்க. திமுகவோட எங்களுக்கு என்ன பேச்சுவார்த்தை இருக்குது, திமுகவுக்கிட்ட நாங்கள் என்ன பேசணுன்றதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோங்க. நாங்கள் திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிறோம், இல்லை நாங்கள் கேட்குற சீட்டை திமுக தரது நாங்கள் எடுக்கிற முடிவுங்க. நீ யாருக்காக நீ வந்து தனிச்சு நிற்கிற? உன்னுடைய தொண்டர்கள் ஏமாத்துற. தமிழ் தேசியத்துக்காக என்ன தமிழ் தேசியம்? பார்ப்பனர்களை ஆதரிப்பது தமிழ் தேசியமா? பார்ப்பனை ஆதரிப்பது தமிழ் தேசியமா? இடையில பேசினா பார்ப்பனியர்கள் ஆதரவுன்னு பேச ஆரம்பிச்சிருவீங்களா? அப்ப நீங்க 2001 கூட்டணி நானும் பார்ப்பனி ஆதரவுன்னு பேசவா? 2000 அப்படி பேசினா பேசலாம்னு சொல்றேன். 2001 நான் தான் சொல்லிட்டேன், காமன் மினிமம் புரோகிராம் அடிப்படையில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ப்ராஜெக்ட் என்ன கூட்டணி யாரு? 2000 அந்த கூட்டணியில நாங்க வந்து முழுமையடையல. அதே மாதிரி அவரு சொல்லிடலாம்ல, பாரதியாரை பத்தி பேச போனேன் 50 நிமிஷம் பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம்ல. பாரதியாரை பத்தி பேசுங்க. வார்த்தை முன்ன பின்ன வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கலாமா? நீங்க நான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் இல்லை என்றால் என்னுடைய, அதாவதுங்க நீங்க யாரங்க வந்து கடப்பாரை வச்சு, எந்த கடப்பாரை வச்சு யாரங்க அடிக்க போறீங்க? அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பேச வரீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க பாரதியாரை பத்தி நீங்க பேசுறீங்க, சரி, பாரதியாரை பற்றி நீங்கள் பேசிட்டு போங்க. பாரதியார் வந்து என்ன சொன்னார், ஆரியத்துக்கு ஆதரவு என்னென்ன பேசினாருன்றதெல்லாம் நிறைய இருக்குது. அதை பேசணுன்னாக்கா அது ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதை விடுங்க. நீ பார்ப்பனிய கடப்பாரை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன் அப்படி சொல்கிறேன். பார்ப்பனிய கடப்பாரை தான் என்னை வந்து அடிமைப்படுத்துனுச்சு. அந்த எடுத்து கொண்டு வர போகிறீங்க. பார்ப்பனிய கடப்பாரை தான் ஊர் தெரு வேறு சேரி தெரு வேறு வச்சுருக்கு. அதை எடுத்துகிட்டு வர போறியா? பார்ப்பன கடப்பாரை தான் பெண்களை அடிமைப்படுத்துச்சு. அதை எடுத்துகிட்டு வர போறியா? பார்ப்பனிய கடப்பாரை தான் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு அப்படி சொல்லிச்சு. அதை எடுத்துகிட்டு வர போறியா? அந்த பார்ப்பனிய கடப்பாரை தான் இங்கே வந்து தலித்துகள் யாரும் வந்து தேர்தலில் நிற்கவே கூடாது என்று சாதி வெறியை தூண்டுச்சு. அதை எடுத்துகிட்டு வர போறியா? பார்ப்பனிய கடப்பாரை தான் இங்கே வந்து சமத்துவம் கூடாது அப்படின்னு சொன்னிச்சு. அதை எடுத்துகிட்டு வர போறியா? பார்ப்பனிய கடப்பாரை தான் இங்கே வந்து நீ வேறு சாதி நீ வேறு சாதி, உனக்கு ஒரு குலதெய்வம் உனக்கு ஒரு குலதெய்வம், உனக்கு ஒரு கோட்பாடு உனக்கு ஒரு கோட்பாடு அப்படி சொல்லி பிரித்து வச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு வர போறியா? பார்ப்பனிய கடப்பாரை தான் இங்கே தமிழன்னு ஒன்று சேர விடலை. அதை எடுத்துகிட்டு வர போறியா? பார்ப்பனிய கடப்பாரை தான் ஆணவ கொலை காரணமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வர போறியா? பார்ப்பனிய கடப்பாரை தான் இங்கே ஒரே ஊருக்குள்ளே இருக்கிறவனை ஒற்றுமையாக இருக்க விடலை. அதை எடுத்துகிட்டு வர போறியா? சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஆமாங்க, பார்ப்பனிய கடப்பாரை தானே என்னை அடிமைப்படுத்துச்சு. பார்ப்பனிய கடப்பாரை தானே என்னை வந்து இழிவானவன் சொல்லுது. பார்ப்பனிய கடப்பாரை தானே என்னை சாதியால் இழிவுபடுத்துது. அந்த பார்ப்பனிய கடப்பாரை தானே வந்து நீ ஊருக்கு வெளியேறுன்னு சொல்லுது. அந்த பார்ப்பனிய கடப்பாரை தானே உனக்கு தனி சுடுகாடுன்னு சொல்லுது. அந்த பார்ப்பனிய கடப்பாரை தானே என் தெருவுல பணத்தை எடுத்துகிட்டு வராதுன்னு சொல்லுது. அந்த பார்ப்பனிய கடப்பாரை தானே இங்கே வந்து கண்டதை கற்பிக்குது, தலையில் பிறந்தவன் சொல்லுது. அந்த பார்ப்பனிய கடப்பாரை தானே காலில் பிறந்தவன் சொல்லுது. அந்த பார்ப்பனிய கடப்பாரை தான் சூத்திரன்னு சொல்லுது. அந்த பார்ப்பனிய கடப்பாரை தானே வேசி மகன் சொல்லுது. அதை எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க? அப்போ நீ யாரோட ஆளு? நீ RSS ஆள் இல்லையா? சொல்லுங்க. சொல்ற கூற்றுப்படி பார்த்தா அப்படிதான் இருக்கும். அப்போ எந்த கடப்பாரை எடுத்துகிட்டு வர போற நீ? அப்போ அதை எதிர்த்தவர் தந்தை பெரியார் இல்லையா? மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை அடியோடு பேக்க வந்த ஈரோட்டு கடப்பாரை. எந்த கடப்பாரை எடுத்துட்டு வர போற நீ? பாலடைஞ்ச கடப்பாரை எடுத்துட்டு வர நீ? துருப்பிடிச்ச கடப்பாரை எடுத்துட்டு வர? ஃபைனலா என்ன சீமான் இது போன்று தொடர்ந்து பேசி வந்தால் என்ன நடக்கும்? கலைஞர் சொன்னாரு, அதாவது பழமைவாதம் போற்றி வந்த பூலோகத்தை ஈரோட்டு பூகம்பம் இடிக்குது பாரு சொன்னாருங்க. சொன்னாரா இல்லையா? அது எதுக்கு சொல்லணும்? அதை ஏன்னா அதான் இடிச்சிச்சு. சொல்லுங்க. அதானங்க இடிச்சிச்சு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தோலும், மனக்குகையில் சிறுத்தை எழும். இனிமே திமுக காரங்க சொல்லுவாங்க பெரியாருன்னு சொன்னா பிராமணர்கள் அதிர்வாங்க அப்படி. யார் எடுத்துட்டு வர? யாரோட ஆளு நீ? தொடர்ந்து பேசி வந்தா என்ன பண்ண முடியும்? இது பிழைப்புவாத அரசியலுங்க. பிறரே நத்தி பிழைக்கிற அரசியல் இது. நீ பார்ப்பனிய கடப்பாரை கொண்டு வரனாக்கா என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் மனு தர்மத்தை அடிச்சு உடைச்சவர் தந்தை பெரியார். கடவுளின் பெயரால் இங்கே வந்து சாதியை இங்கே உயர்த்தி பிடிக்கிறான். கடவுளின் பெயரால் இங்கே வந்து சாதியை வச்சு இங்கே வந்து அயோக்கியத்தனம் பண்ணுறான்னு சொல்லி அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை பேச, கடவுள் மாரி எதிரே இல்லை, கடவுளின் பெயரால் நடக்கிற அநீதியை தடுக்கணுன்றது கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுகிறாரு. நீ எந்த கடப்பாரை எடுத்துகிட்டு வர போகிற? யார் நீ? முதல்ல இன்றைக்கு ஓரளவுக்கு திராவிடம் என்கிற கோட்பாட்டால் திமுக என்கிற அந்த கட்சியால், அதிமுக என்கிற கட்சியால் சமூக நீதி பாதுகாக்கப்படுது. அது தந்தை பெரியாரால் புரட்சியாளர் அம்பேத்கரால் நிகழ்ந்தது. யாரை இடிக்க போற நீ? சொல்லுங்க. நீ சொன்னியா இல்லையா?
நான் இன்றைக்கு மேடையில் ஏறி பேசுகிறேன் என்று சொன்னால் தந்தை பெரியார் தான் காரணம். சொன்னியா இல்லையா? அப்போ யார் அடிக்க போற நீ? சரி, இப்போ ஃபைனலாக கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சீமான் அவர்கள் இந்த மாதிரி பேசிட்டாரு, திருமாவளவன் அவர்கள் பேசுனாங்க, அதற்கு திரும்பி பதிலும் பேசிட்டு இருக்காரு. இது போன்று தொடர்ந்து பேசி வந்தால் என்ன ஆகும் அப்படின்றேன். ஏன்னா எலெக்ஷன் நெருங்க இதை விட மோசமாக பேசுவாங்க. மக்களுக்கு எதிராக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அந்நியப்படுத்தப்படுவார்கள். கண்டிப்பாக மக்கள் பார்த்துக்கொள்வார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், அனைவருக்குமான அரசியல், அனைவருக்குமான உரிமை, அனைவருக்குமான கல்வி, அனைவருக்கான மருத்துவம், அனைவருக்குமான சுத்தம் சுகாதாரம் தரணும் என்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அந்த அரசியலை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதாவது பார்ப்பனர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல, இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பார்ப்பனியம் தான் எங்களுக்கு எதிரி, மனு தர்மம் தான் எங்களுக்கு எதிரி, சனாதனம் தான் எங்களுக்கு எதிரி, RSS தான் எங்களுக்கு எதிரி. இதையெல்லாம் பேசுகிற பிஜேபி தான் எங்களுக்கு எதிரி. சீமான் எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. சீமானால எங்களுக்கு சில்ற, அவ்வளோதான். நாங்கள் கருத்தியலில் உறுதியாக இருக்கிறோம். அகில இந்திய அளவில் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், மாமேதை மார்க்ஸ் இந்த அரசியலை பேசுகிற ஆற்றல் வாய்ந்த, அறிவு செறிந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் திருமா. இந்திய அளவில் அதில் நாங்கள் யாருக்கு சளைத்தவரில்லை. எங்களுக்கு போட்டியே மோடியா அண்ணன் திருமாவளவனா, இதுதான் எங்களுக்கு போட்டி. ஓகேவா? இதெல்லாம் அல்லு சில்லாம் நாங்கள் கண்டுக்கவே போகிறதில்ல. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பலமான பதிலை அளித்தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம்.